நம்ம பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், பெரியவங்க சொல்லியும் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ஒட்டுமொத்த நம்பிக்கை காக்கானாலே கருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ திடீர்னு ஒரு வெள்ளை காக்காயை பார்த்தா நம்மளோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் எப்படி உடஞ்சி போகுது. அப்போ நம்ம இத்தனை வருஷமாக நம்பிட்டு இருந்ததெல்லாம் தப்பா? நமக்கே ஒரு சந்தேகம் வருதுல்ல. இதை தான் வந்து மறுப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபால்சிஃபிகேஷன். வாங்க இந்த வீடியோவில் நான் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். நான் சரவணகுமார். நான் இந்த சேனலில் பர்சனல் growth, ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹியூமன் பிஹேவியர் எவ்வளோ முக்கியன்றதுக்கெல்லாம் பேசுவேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மேலே காக்கா வச்சு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னல, அதை வந்து நசீம் தாலிப் வந்து த பிளாக் ஸ்வான் தேரி அப்படின்ற புக்கில் வந்து சொல்லியிருப்பார். நீங்கள் 1000 வெள்ளை கலர் அன்னப்பறவை பார்த்தாலும், லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் பார்த்தாலும் உங்களால் அது உண்மைன்னு நிரூபிக்கவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு கருப்பு கலர் அன்னப்பறவையை பார்த்துட்டா போதும், உங்களோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் தூள் தூளாயிரும். இதுக்கு பேர் தான் ஃபால்சிஃபிகேஷன், மறுப்பு கோட்பாடு. நம்மளோட நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன காரணம் போதும், ஒட்டுமொத்தமாக நம்மளோட இத்தனை வருஷம் நம்பிக்கையும் தூள் தூளாக நொறுங்கி போயிடும். இந்த நசீம் தாலிப் எங்கேருந்து சொன்னார்னா, கார்ல் பாப்பரோட ஃபால்சிஃபிகேஷன், அதாவது மறுப்பு கோட்பாடு. நம்ம ஒரு விஷயத்தை நம்புறோம்னா அதை மறுத்து சொல்கிறதுக்கான விஷயம் தெளிவாக இருக்கும் அப்படின்றத இந்த கார்ல் பாப்பரோட கோட்பாடை பயன்படுத்தி நசீம் தாலிப் தன்னோட பிளாக் ஸ்வான்ற புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பாப்ல. நம்ம ஒரு விஷயத்தை நம்புறதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்குமோ அதெல்லாம் மறுக்கிறதுக்கான காரணம் அதை விட வலிமையாக இருக்குன்றதை இங்கே நம்ம இந்த இடத்துல ஒத்துக்கிட்டே ஆகும். ரிச்சர்ட் ஃபைன்மேன் போன்ற சயின்டிஸ்ட் கூட இதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ரிச்சர்ட் ஃபைன்மேன் ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நீங்கள் இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த ரிசர்ச்சோட பாசிட்டிவ் அவுட்கமாக மட்டும் மென்ஷன் பண்ணக்கூடாது. அந்த ரிசர்ச் என்னென்ன காரணத்தினால தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் அதில் ஒரு மென்ஷன் பண்ணணும். சயின்ஸோட பேசிக்கே அதுதான். ஒரு விதியை சோதிக்கிறதே அதோட விதிவிலக்கு தான். ஒரு விதிவிலக்கு இருந்துச்சுனாலே அந்த விதி அந்த இடத்துல பொய்யாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எந்த விதியிலையும் ஒரு விதிவிலக்கு இருந்து அந்த விதிவிலக்கை நம்மளால் ட்ராக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுன்னா அந்த பேசிக்காக அந்த விதியை யூஸ்லெஸ் ஆயிடுது. ஸோ அதனால தான் நம்ம கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு விதின்னு போட்டு ஒரு விதிவிலக்குன்னு ஒன்று இருந்தால் அந்த விதிவிலக்கை எல்லாரும் பயன்படுத்தி அந்த விதியவே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுறாங்க. எவ்வளோ தான் நீங்கள் ஸ்ட்ரிக்டான ஒரு லா பாஸ் பண்ணாலும் அந்த லாவுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் ஒன்று கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இங்கே நிறையாவே இருக்குது. ஸோ அந்த லாவோட பேசிக்காக நீங்கள் எதுக்காக கொண்டு வந்தீங்களோ அதை உங்களால் நிறைவேற்றவே முடியாது. அதுதான் உண்மை. லைஃப்பில் நல்ல டிசிஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட நம்பிக்கையை இதெல்லாம் அவநம்பிக்கையாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் முதல்ல மதிக்கணும், அதை முதல்ல கவனிக்கணும். ஆனால் பெரும்பாலானோர் என்ன பண்ணுறோம், அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை, அதை மதிக்கிறதே இல்லை, அதை நம்ம ஒரு பொருட்டாகவும் கன்சிடர் பண்ணுறதில்ல. கடைசியில் நம்ம நம்பிக்கை பொய்த்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று கதற ஆரம்பிச்சிருது. எல்லாருமே தான் வச்சிருக்க நம்பிக்கை சரிதான்னு நிரூபிக்கிறதுக்கான ஆதாரத்தை தேடுறாங்களே தவிர அதை தவறுன்னு சொல்கிறதுக்கு என்னெல்லாம் ஆதாரம் இருக்குமோ அதை கண்டுக்கிறதே இல்லை. உங்களோட தாட்ஸோட லவ்வில் விழாதீங்க. நீங்கள் நம்பிக்கைன்னு எதை நினைக்கிறீங்களோ அது கூட காதலில் விழாதீங்க. அதை அவநம்பிக்கை ஆக்கிறதுக்கோ அந்த நம்பிக்கையை பொய்த்து போகிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை தான் ஃபால்சிஃபிகேஷன்ன்ற மறுப்பு கோட்பாடு உங்களுக்கு தெளிவாக சொல்லுது. மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வந்து விடுவது உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம்.